கைகளுக்கு ஆண்டவன் துணை இருப்பான். அள்ளி தந்த நெஞ்சத்துக்கு அந்த சிவனே துணை இருப்பான். அன்னமிட்ட கைகளுக்கு ஆண்டவன் துணை இருப்பான். நெஞ்சத்துக்கு அந்த சிவனே துணை இருப்பான். 10 ரூபாயில் பசி போக்கும் தர்மம் உன்னை காக்கும். நீ செய்த நற்காரியம் உன் வம்சத்தை வாழ வைக்கும். வாடும் வயிறு குளிர்ந்தாலே வானகம் உன்னை வாழ்த்தும். பசி தீர்க்கும் அன்பு உள்ளம் அதுவே பார்ப்போற்றும் தெய்வீக இல்லம். அன்னமிட்ட கைகளுக்கு ஆண்டவன் துணை இருப்பான். டோக்கன் கொடுத்துட்டு நான் வாங்கிக்கணும். உங்களுக்கு இல்லாத சாப்பிட வாங்கிக்கணும். பேசி அள்ளி தந்த நெஞ்சத்துக்கு அந்த சிவனே துணை இருப்பான். எத்தனை சாப்பாடு சாப்பிட்டீங்க? நான் ஃபஸ்ட்டு 2, ரெண்டாவது நான் 2, அது 4. நாளைக்கு வாங்கிக்கிறேன். புரியல, நாளைக்கு வாங்கிக்கிறேன். நான் வெளியே இருந்தால் தான் வாங்கிக்கிறேன். அடுத்த வாரம் வருவீங்களா? அடுத்த மாதம் வருவீங்களா? அடுத்த வருஷம் வருவீங்களா? எப்போ வருவீங்க? நான் வாரத்துக்கு ஒரு டைம் வருவேன். வாங்க, அப்போ வரும்போது பேச. உங்கள் பேர்? என் பேர் சங்கர். சங்கரா? நான் நோட் பண்ணி வச்சுக்கேன். வாங்க, நாளைக்கு வாங்கிக்கிறேன். அண்ணா சாப்பிட்றீங்களாண்ணா? சாப்பிட்டீங்களா? அண்ணா இங்கே வாங்க. சாப்பாடு கேட்கும்போது இங்கே வந்து டோக்கன் மட்டும் எடுத்துகிட்டு போங்க. சரி. வேற எதுவுமே நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. புரியுதுங்களா? அன்னமிட்ட கைகளுக்கு ஆண்டவன் துணை இருப்பான்.